ஹாய் எவ்ரிவன், 10th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நேற்று லைக்கை போட்டு அள்ளி விட்டுட்டீங்க. எக்ஸாம் டைமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன். அதை காட்டுறதுக்காக நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு 10,000 லைக் போட்டு சரி, பேரரசு தான் கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, லாஸ்ட் டே நைட் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால், இங்கே நான் போர்டில் நெடுவினா, குருவினா, சிறுவினா, பயிற்சி, மனனம் என்னெல்லாம் 4 மார்க் வரும், 3 மார்க் வரும், அதாவது அணிகள் என்ன வரும், எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கேன். காட்சி கண்டி கவிஞருக்கு ஜென்ரலாக 7 எழுதுகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். பகுப்பத்தவர்கள் பக்கம் கூட என்ன வரும்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன். அந்த எழுத்து மட்டும் பார்த்துட்டு போனால் போதும், நமக்கு வந்துடும். ஓகே சரி, அப்போது நெடுவினா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெடுவினா நம்ம இந்த வீடியோவில் இருக்கிறத பார்த்தா 95 100க்கு 100 எடுத்துடலாம். நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இம்பார்ட்டன்ட் போட்டுக்கு ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரொம்ப வீக்காக இருக்க சார், நீ எதை காப்பாற்றுங்க சார் அப்படின்னா 1 மார்க் புக் பேக்கு. நான் இம்பார்ட்டன்ட் போட்ட நெடுவினா ட்ரையாவது பண்ணு. அப்புறம் 5 மார்க் படிச்சிரு, ஈஸி. 5 மார்க் நான் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டில் படி, நான் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம் நீ படிச்சிரு, ரொம்ப ஈஸி. ஓகேவா? நீ அதை பண்ணினா நீ கண்டிப்பாக வந்து 70 மார்க் கூட எடுக்கலாம். எழுத்துப்பிள்ளை இருந்தால் 60 65 கூட எடுக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்து படிச்சுன்னா 95க்கு மேலே எடுக்கலாம். குறைஞ்சது எழுத்துப்பிள்ளை இருந்தால் 80வது எடுக்கலாம். அதுக்கு தான் அப்படி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், துணைப்பாடம் புயல தோணி அன்னமையா கற்கின்றே பாய்ச்சல் 4மே படிக்கணும் சார். நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா இந்த 3ஐயாவது பார்த்துட்டு போ. அதை ஒழுக்கமாக அந்த கதையை தெரிஞ்சுட்டு ஹெட்டிங்கை மனப்பாடம் பண்ணு. கடைசி நேரத்தில் அப்படி தான் படிக்க முடியும். கட்டுரை சான்றோர் வளர்த்த தமிழ் அல்லது குமரிக்கடல் எப்படி வேணாலும் கேட்பாங்க. 2 ஒன்று தான். இயல் 1 கலை திருவிழா 8 மார்க் 7 5. ஸோ இந்த 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். இது 2மே பார்த்துட்டு இந்த சாலை பாதுகாப்பை பற்றி கேட்குறாங்க. சாலை பாதுகாப்பு அது வந்து ஓனாக கேட்குறாங்க. கைடுக்கு நீங்கள் ஏதாவது கைடு வச்சுருந்தீங்க, அந்த கைடுக்கு பின்னாடியே இருக்கும் சாலை பாதுகாப்பு. ஸோ அதில் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், என்ன இது 2 போதும். ஸோ இதுலேருந்து ஒன்று வந்துடும். கட்டாயமாக ஹெட்டிங் போட்டு 3 பாயிண்ட் எழுதி குறிப்பிச்சிட்ட போடுங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு 6 ஹெட்டிங்காவது போடுற மாதிரி பாருங்கள். செயல் உரைநடை, நாட்டு வளம் சொல்லணும், அது படிச்சிருப்பீங்க. காற்று மாசு ஓனாக எழுதிடலாம். விருந்தோம்பல் ஓனாக எழுதிடலாம். போராட்ட கலைஞர் இம்பார்ட்டன்ட். சிலப்பதிகாரம் 60 பாக்கம், அது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லையும் கேட்கலாம், 8 மார்க்லையும் கேட்கலாம். இறைவன் புலவர் இடைக்காட்டான் எல்லோரும் படிங்க. ரொம்ப வீக்காக இருக்க சார், நான் ஃபெயிலாகிற நிலைமையில் இருக்கேன், அவன் படிக்க வேணாம், மீதியெல்லாம் படிச்சிரு. ஸோ எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரணுமோ அந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன் 8 மார்க்கை. ஸோ 24 மார்க் கிடைக்கணும். இது படித்தா போதும். அடுத்தது 5 மார்க் நிற்க அதற்கு தக்க பேஜ் நம்பர் 20 92 164. இதில் இருக்க நிற்க அதற்கு தக, அதாவது இன்சொல் தீய சொல் பள்ளியிலையும் வீட்டிலையும் இந்த இதை தான் கரெக்டாக 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க் கொடுத்துருவான். இதை பார்த்தா போதும். ஒருவேளை நல்லா படிக்கிற சார் அப்படின்னா நீ மொழிபெயர்ப்பு எல்லா இலையும் பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷனில் வரும். காட்சியை கண்டு கவிஞரை நான் பின்னாடி கொடுத்துருக்குறேன். அது 5 மார்க் எடுத்துலாம், அது போடுறேன். ஒருவேளை 5 மார்க் கொடுக்கலன்னா பயப்படாதீங்க, பப்ளிக் கொடுத்துருவாங்க. நீங்கள் தைரியமாக எழுதுங்க. நல்லா படிக்கிற குழந்தையாக இருந்தால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கூட எழுதுங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்களா ஒவ்வொன்றுக்கு ஒன்று, அது கூட எழுதுங்க. கடிதம் உணவு விடுதி பேஜ் நம்பர் 64. உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அந்த பொங்கல் மலர் வந்து பேஜ் நம்பர் 139. மின் விளக்கு வசதி பேஜ் நம்பர் 162. இந்த பணப்பை தொலைஞ்சு போச்சுன்னு ஒன்று வந்து அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பள்ளித்திடலில் அப்படின்னு சொல்லிட்டு 7 இருக்கும். அதைய படிச்சுக்கங்க. ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிடுவேன், முடியாதவன் அப்படின்னா இதை 3 படிச்சிரு, 5 மார்க். அடுத்தது கடிதம் நல்லா பார்த்துரு. படிவம் வந்து 4 படிவம் பார்த்துரு. பேஜ் நம்பரோட கொடுத்துருக்க 4 படிவம் நல்லா பார்த்துரு. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் இந்த 4 விஷயத்தையும் 1 2 3 இந்த 4 விஷயத்தையும் பார்த்துரு. 20 மார்க் கன்ஃபார்ம். சிறுவினா, அதாவது 5 மார்க்கில் ஒரு சிறுவினா கேட்பாங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று தான். சிலப்பதிகாரம் கண்டிப்பாக கேட்பாங்க. வள்ளும் சிறந்த அமைச்சிருக்கு. இது 2ல் ஏதோ ஒன்று வரலாம். அல்லது எதாவது இந்த டீட்டெயில் கொடுத்துருந்தில்ல அதுலேருந்து கூட வரலாம். காலக்கணிதம் சொல்லிட்டு ஒரு இயல் 1ல் 2வது கேள்வி நெடுவினா இருக்குல்ல, அதாவது நயம்பாடுதல், அதுவும் கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா படிக்கிறவங்க மட்டும், வீக்காக இருக்கிறவங்க இது மட்டும் போதும். ஓகே, அடுத்த சொன்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பல விஷயங்கள் சொல்லுவேன். அடுத்து சிறுவினா 3x2 6. இந்த சிறுவினால எப்படி படிக்காமல் போனாலே உரை பற்றி கொடுப்பான், அதை எடுத்து எழுதிடுவீங்க. இந்த சிறுவினால அன்னை மொழியே கண்டிப்பாக வரும். அப்படி வராமல் போச்சுன்னா நீ வந்து ரொம்ப ஃபெயில் ஆகிறவனாக இருந்தீங்கன்னா அன்னை மொழியை படி. குறைஞ்சது ஒரு 3ஆவது படிச்சுட்டு போ. டாப் 3 அன்னை மொழியே, காசி காண்டம் அல்லது காலக்கணிதம், திருவள்ளுவப்புறம். நான் என்ன சொல்கிறேன்னா 4மே படித்தா சேஃப். இயல் 1லேருந்து இயல் 4 வரைக்கும் 4மே படித்தா சேஃப். ஓகேவா? ஏன்னா அதுலேருந்து ஒரு ஆஃப், இதுலேருந்து ஒரு ஆஃப் வரும். நீ அதை 4மே படித்தா சேஃபு, படிச்சிடலாம். அடுத்தது புளியங்கன்ற அழகாக இருக்குது, அது ஃபஸ்ட்டு இயல். பலத்துறைகளின் வளர்ச்சிக்கு அது தலையை கொடுத்தினும் தலைநகரம், அது இடம் சுட்டி பொருளுக்கு 6வது இயல்.
தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்பு இயல் 5. தனித்து உண்ணாமை அப்படின்னு சொல்லிட்டு விருந்தோம்பல் லெசனில் அது வந்து 3வது இயல். இந்த 5 மட்டும் படித்தா ஒன்று எழுதிடலாம். ஏன்னா அது கூட இன்னொன்று நீங்கள் எழுதிடுவீங்க. தமிழெண்ணை வாழ்வதற்கான அது ஈஸி. வாழ்த்துவதற்கான இயல் 1. வைத்தியநாதபுரி முருகன் இயல் 3. மன்னன் இடைக்காட்டின இயல் 4. உயிர்கள் உருவாகி வரும் பரிபாடல் வழி அந்த இயல் 2 இருக்குது. எவையெல்லாம் அறியேன் கருணையன் இயல் 7. ஸோ இந்த 5 படித்தா ஒன்று எழுதிடலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 2 சிறுவினா எழுதணும், எழுதிடலாம். ஏன்னா இதில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு மனனம் வந்துடும், அதை எழுதிடுவீங்க. குருவினா வந்து பார்த்திங்கன்னா வினா விடை ஒன்று கேட்டுரும், அது ஓனாகவே எழுதிடுவீங்க. நீங்கள் ஒரு வினா வந்து மேக் பண்ணணும், அதை எழுதிடுவேன். குறள் கம்பல்சரி. குறள் என்ன இருக்க போகுது, 7 8 தானே இருக்குது, அது படிச்சுங்களேன். ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது குறள். ஓகேவா? அடுத்தது குருவினா ஒரு 3 அட்டன் பண்ணணும். அந்த 2 அட்டன் பண்ணிடுவீங்க, அது கூட 3 அட்டன் பண்ணணும், அதுக்கு இது படிச்சிருங்க. இது எல்லாமே முக்கியம். இதில் எல்லாம் ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை சார் இது கூட படிக்க முடியாது சார் அப்படின்னா இயல் 1 எல்லாமே படிச்சிரு. இயல் 6 இயல் 7 அதையாவது படிச்சுட்டு போ, கண்டிப்பாக வரும். சரியா? அடுத்தது அறிந்தது அறியாது புரிந்தது புரியாது இயல் 1 இருக்கா, அது வந்து இந்த சிறுவினா கொஸ்டின் நம்பர் 35 37 அந்த இலக்கண கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் இயல் 7. இது 2ம் படிக்காமல் போயிடாதீங்க, கன்ஃபார்மாக படிங்க. அடுத்த அணிகள் ஓமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, சொற்பொருள் பின்வெளி அணி, சொற்பொருள் பின்வருநிலை அணி. இந்த 4 அணி பார்த்துட்டு போனால் எழுதிடலாம். 3 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை அணியெல்லாம் எழுத முடியாது சார் அப்படின்னா நான் 3 தான் எழுதணும். அணி அழகிடுதல் பார்த்துட்டு போயிருங்க, அழகிடுதல் கற்றுக்கிட்டு போங்க, அழகிடுதல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு போங்க, அழகிடுதல் நல்லா எழுதி பாருங்க, கண்டிப்பாக இது 2 எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அணிகள் படித்தா 2 எழுதிடலாம். ஓகேவா? இந்த செஷன் கூட போனால் போகுது, ரொம்ப வீக்காக இருக்குங்க சொல்கிறேன். நல்லா படிக்கணும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. பயிற்சி நான் இங்கே இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாரு, அதை எல்லாமே மறுக்காமல் பார்த்துட்டு போயிரு. மீதி இருக்கிறது அதாவது இம்பார்ட்டன்ட் இல்லாத எல்லாமே நல்லா படிக்கிறவங்க பார்த்துருங்க, 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துடலாம். இம்பார்ட்டன்ட் பார்த்தாலே 5 எழுதிடலாங்க. பாருங்கள், பிழை திருத்தி கண்டிப்பாக வரும், வினைமுற்று வினையும் கண்டிப்பாக வரும், இன்னும் பேர் கண்டிப்பாக வரும். அடுத்து இயல் 2 இரு சொற்களை பயன்படுத்தி பேஜ் நம்பர் 39 இருக்குது, அது ஈஸி. அடுத்தது சொல்லை அது வேண்டாம், பழமொழி நிறைவு செய்ய கண்டிப்பாக கேட்பாங்க. இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க கேட்பாங்க. இதே பேஜ் நம்பர் 19 நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது தேன் விளக்கு அப்படின்னு இருக்கும், இந்த எழுத்துக்களை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும், அதை பார்த்துரு. நான் எழுதலை, நான் பிடிஎஃப்பில் கொடுத்துட்றேன். சரி, அதையும் பார்த்துரு, அதையும் இம்பார்ட்டன் தான். இரு சொற்களை ஒரே தொடரில் அதையும் கேட்டுருவான். தொடரில் உள்ள எழுவாய்ச்சலுமே கண்டிப்பாக கேட்பான். அடுத்தது இதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்தா போதும், பட் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதாவது ஒழுக்கமாக பார்த்துருங்க கடைசி நிமிஷத்தில், ஏன்னா பார்க்க டைம் இருக்காது. இதெல்லாம் பார்த்துருங்க. ஓமையை பயன்படுத்தி சொற்றோட கண்டிப்பாக கேட்பாங்க. சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தரு, கண்டிப்பாக பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். கலை சொல் எல்லா ஏழையும் பார்த்துட்டு ஒரு 2 மார்க். பகுபதொருப்பகனம் கண்டிப்பாக நான் சொல்கிறது பாரு ஒரு 2 மார்க் அடிச்சிடலாம். நீ பகுபதொருப்பகனும் கலை சொல்லு கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா அடுத்த 3 நான் சொன்னதுலேருந்தே ஏதோ ஒன்று ஈஸியாக 3 எழுதலாம், 5 எழுதலாம். ஏன்னா ஒரு இலக்கண கொஸ்டின் ஆன்சர் ஓனாக கேட்பாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸே நமக்கு கம்மி. கிளர்ந்த பேஜ் நம்பர் 29, உரைத்த பேஜ் நம்பர் 51, வருக, பதிந்து, தணிந்தது, மயங்கிய, கொண்ட, அறியேன், ஒழித்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. 9 எண்ணம் தான் இருக்குது, இது கூட படிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது இதுலேருந்து வரும். அடுத்தது மனப்பாடம் நான் சொல்லிட்டேன். திருக்குறள் எல்லாமே படிச்சிருங்க. இது 3 மார்க் 2 மார்க் கம்பல்சரி. காட்சி கண்டு கவிஞர் எழுதுக, ஜென்ரலாக தான் சொல்லி ஏடு எடுத்தேன் கவிதை எழுத, என்னை எழுது என்று சொன்னது இக்காட்சி, காட்சியை கண்டேன் கருத்தினில் வைத்தேன், காட்சியை கண்டேன் கற்பனையை வளர்த்தேன், காட்சிகள் பலவிதம். இங்கே நான் வந்து எங்களை எக்ஸ்கிளமேட்டரிலாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் கரெக்டாக போடு. இது ஜென்ரலாக கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எடுத்தது, நீ தைரியமாக எழுதலாம். என்ன காட்சியை கண்டு கவிஞர் கேட்டாலும் எழுதலாம். ஓகே, ஒரு வேளை நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் நீ டிஃப்ரெண்ட்டாக படிச்சிரு. இப்போதே ஸ்கூலில் மார்க் போடணும்னா பரவாயில்ல, பப்ளிக்கில் போட்டுருவாங்க, தைரியமாக. ஸோ இந்த பிடிஎஃப் பத்திரமா வச்சுக்க, நல்லா படி, தயவு செய்து நல்லா படிச்சுட்டு போ. தமிழ் எல்லாம் ஃபெயில் ஆகிடாதீங்க. ஃபெயில் ஆகிறேன்னு இருந்தால் 1 மார்க்கு. சரியா? சிறுவினா குருவினா பார்த்துக்கோ, சீக்கிரம் படிச்சிடலாம். நெடுவினா வந்து அட்லீஸ்ட் துணைப்பாடமும் கட்டுரையாவது பார்த்துட்டு போ, முடியலனா சும்மா ஹெட்டிங் பார்த்துருப்போம், அதுலேருந்து ஒரு 2 மார்க் கிடைக்கும். 5 மார்க்கில் 4 விஷயம் பார்த்துட்டு போயிரு. படிவம், கடிதம், நிற்க அதற்கத்தக, அதுக்கப்புறம் காட்சியை கண்டு கவிஞர், இந்த 4 பார்த்துட்டு போ, பாஸ் ஆகிடலாம். சரியா? அப்புறம் பயிற்சியில் நான் சொன்னதில் ஏதாவது கொஞ்சமாவது கலை சொல்லு, அது மாதிரி ஏதாவது உனக்கு தெரிஞ்சது பார்த்துட்டு போ, ஒரு 2 3ஆவது எழுதலாம். ஓகேவா? பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ. நல்ல மார்க் கொடுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்.